அதாவது வட இந்திய மாநிலங்களில் மதவெறியினுடைய ஆதிக்கம் குறைந்துட்டு இருக்கு. அப்போ இன்னொரு மக்கள் திருந்திட்டானுங்களோ, சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மள்ட்ட கேள்வி கேட்பானே, கிளப்பி விடு. 350 வருஷத்துக்கு முன்னாடி அவுரங்கசீப் என்ன செஞ்சார் தெரியுமா? அப்ப 2 மன்னர்களுக்குள் மத ரீதியான சண்டை கிடையவே கிடையாது. அப்ப மதவெறியை தூண்டக்கூடிய ஒரு படத்தை இந்தியா முழுவதும் பல கோடி ரூபாய் முதலீடுகள் செய்து இந்த மதவெறி தூண்டக்கூடிய வன்மத்தை கக்கக்கூடிய படங்களை இவங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு அஜெண்டா. அதுக்கு சில இங்கே நடிகைகளும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நடிகைகளும் இங்கே இருக்கிறாங்க. பரிஷத், பஜ்ரங், இந்த 2 அமைப்புகளுமே ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு துணை அமைப்புகள் தான். இவங்களுடைய வேலை என்னன்னா கலவரம் மட்டும்தான். அப்ப இவங்களுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு. இதை வைத்து வரக்கூடிய ஒரு 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது அடுத்த வருஷத்துல. அப்ப இதை வைத்து வட மாநிலங்கள் ஃபுல்லாவே அரசியலை செய்யறதுக்கு இவங்க தயாராகிட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது. அதாவது நடக்கிற சம்பவம் மகாராஷ்டிரா நடக்குது. ஆனா இங்க ஊப்பிலேருந்து ஒரு வலதுசாரிகள் அமைப்பு வந்து அந்த கல்றையை உடைச்சா 21 லட்சம் நான் பரிசு தரேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பாபர் மசூதி இடிப்புக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா? எப்படி சார் இந்த நாக்பூர்ல நடக்கிற இந்த சம்பவம், அவுரங்கசீப்போட கல்லறையை இடிச்சால 21 லட்சம் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஊப்பில இருக்க ஒரு குரூப், வலதுசாரிகள் குரூப் வந்து இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. நேற்று முழுவதும் பெரிய கலவரம், கிட்டத்தட்ட 144 போட்டிருக்காங்க. எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அதாவது வட இந்திய மாநிலங்களில் மதவெறியினுடைய ஆதிக்கம் குறைந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுடைய வாழ்நாள் சாதனையாக சொல்லக்கூடிய அந்த ராமர் கோவில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத் பகுதியை அவர்கள் தோல்வியை சந்திச்சாங்க. ஆமா, மக்கள் பாடம் போட்டாங்க. அப்போ வந்து நீங்க வந்து மதவெறியை மக்கள் வந்து ரசிக்கல, மதவெறியிலிருந்து தாண்டி வெளியில வந்து யதார்த்த வாழ்க்கையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு புரிதல் வந்துருச்சு. அப்ப என்னடா இவங்க தெளிஞ்சிட்டாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை சொல்லியோ, திட்டங்களை சொல்லியோ, கொள்கைகளை சொல்லியோ ஒருபோதும் அவங்க ஓட்டு கேட்டது கிடையாது. எந்த மாநிலத்திலேயாவது எந்த மத்திய அரசு சென்ட்ரல் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது போய் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், இந்த 5 வருட காலத்தில் நாங்கள் சாதனையை பாரி நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்போ ஓட்டு கேட்டிருக்காங்களா? உங்களுடைய பத்திரிகையாளராக இங்கே இருந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை. அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய தூக்கி ஒரு மாநிலத்துக்குள்ள வர்றது, அந்த ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த கட்சியை உடைக்கிறது, இல்லை அந்த கட்சி கூட்டணி வச்சு அந்த கட்சியை அழிக்கிறது, இன்னொரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த கட்சி மேலே வழக்கு போட்டு உள் தூக்கி போடுறது, இப்போ இங்கே ஜாதி ரீதியான மத ரீதியான மோதலை உருவாக்குறது. இப்படி தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. வளர்ச்சியை நோக்கியோ, திட்டங்களை சொல்லியோ, மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளை சொல்லியோ, வேலை வாய்ப்பை சொல்லியோ ஒருபோதும் அவங்க வந்து ஓட்டு கேட்டது கிடையாது, வாக்கு சேகரித்தது கிடையாது, அரசியல் பண்ணியதே கிடையாது, அவர்களுக்கு தெரியவும் செய்யாது. இன்னொரு இப்படி மேலே அவங்க கொள்கை சொல்லி அவங்களால ஓட்டு கேட்க முடியாது. ஆமாம். அப்படிங்கும் போது இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் மகாராஷ்டிராவில் ஒரு தோல்வி, மிகப்பெரிய தோல்வியை மகாராஷ்டிரா சந்திச்சாங்க. அதுக்கு பிறகு 6 மாதத்தில் அவங்க சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. இன்னைக்கு அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. பட்னாவிஸ் முதலமைச்சராக இருக்காரு. இப்போ மகாராஷ்டிராவில் இந்த பிரச்சனையை இப்போ கையில் எடுத்துருக்காங்க. இப்போ ராமர் கோயில்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க, அது முடிஞ்சு போச்சு. அதை மக்கள் ஏற்றுக்கிறவும் இல்லை. அதுக்கு நீங்கள் அந்த கோயில் கட்டினாலும் கூட அந்த மக்கள் உங்களை வந்து பெருசாக அதை கொண்டாடவும் இல்லை. அதான் உண்மை. அப்போ இன்னொரு மக்கள் திருந்திட்டானுங்களோ, சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மள்ட்ட கேள்வி கேட்பானே, நீ மகாராஷ்டிராவில் நீ வந்து இத்தனை தேர்தல் வாக்குறுதி சொல்லி ஓட்டு கேட்டு வந்த, நீ என்ன செஞ்சிருக்கன்னு திருப்பி கேட்டானா கஷ்டமாயிருமே. இவனை சிந்திக்க விடக்கூடாதே, கிளப்பி விடு. 350 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் 350 வருஷத்துக்கு முன்னாடி அவுரங்கசீப் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்துக்களை எல்லாம் வெட்டி புதைச்சார். அங்கிருந்து சத்ரபதி சிவாஜியை வந்து கொண்டார், சித்திரவதை பண்ணார். அவர் கல்லல இருக்கு, கிளப்பி விடு. அப்படி இந்த முதல்ல கிளப்புறது யாரு? இப்போ சாவான்னு ஒரு ஹிந்தி படம் வருது. அந்த ஹிந்தி படத்தில் கதை இதுதான். சத்ரபதி சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் நடந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் மையப்படுத்தி ஒரு படம் வருது. சத்ரபதி சிவாஜியினுடைய பையன் அந்த சாம்போஜியை வந்து ஒரு கொடுமைப்படுத்தினார், கஷ்டப்படுத்தினார், அவர் தான் கொலை பண்ணுற மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்து முடிக்கிறீங்க. அந்த படம் தியேட்டரில் பார்த்துட்டு மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப கொதிச்செழுந்து போய் தியேட்டர்லேயே வந்து சபதம் ஏற்றுது,
தியேட்டர்லேயே வெளியில் வந்து சூழல் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்போ மதவெறியை தூண்டக்கூடிய ஒரு படத்தை இந்தியா முழுவதும் பல கோடி ரூபாய் முதலீடுகள் செய்து இந்த மதவெறி தூண்டக்கூடிய வன்மத்தை கக்கக்கூடிய படங்களை இவங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு அஜெண்டா. இங்கே நம்ம கேரளா ஸ்டோரி பண்ண கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ் எல்லாம் பாருங்க இஸ்லாத்துக்கு எதிராக தான், ரசாக், இஸ்லாமில குறி வைக்கிற மாதிரி தான் படம். ரசாக்னு ஒரு தெலுங்கு படம். எல்லா மாநிலங்கள்லயும் அதை பண்றாங்க. தமிழ்லையும் சில படங்களுக்கு அது ஃபண்ட் பண்றாங்க. தமிழ்லையும் உள்ள பூந்துட்டாங்க. வந்து அந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணக்கூடிய படங்களை ஆதரிக்கிறாங்க, அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஃபினான்ஸ் பண்றாங்க. அதுக்கு சில இங்கே நடிகைகளும் இருக்கிறாங்க, அவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நடிகைகளும் இங்கே இருக்கிறாங்க. அந்த நடிகைகள் மூலியமாக தான் அவங்க ஃபண்டும் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. இது ஒரு பெரிய ஒரு அஜெண்டா. அப்போ மதவெறியை வைத்து மட்டும்தான் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டுருச்சு. மக்கள் தெரிஞ்சுட்டாங்க இந்த அரசியல் எடுபடாது, அப்போ அவங்களுக்கு தெரிய விடக்கூடாது. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா தேர்தலில் எடுத்துட்டோம்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஆமாம், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் என்னப்பா செஞ்ச? ஒரு வீட்டுக்கு இவ்வளோ தரேன்றைய, கேஸ் விலையை குறைக்கணுன்றிய, பெட்ரோல் விலையை குறைக்கணுன்றிய, பெண்களுக்கு இந்த மாதிரி வாக்குறுதியை நோக்கி அவங்க திருப்பிட்டாங்கன்னா, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானா, வேலை வாய்ப்பில் வேலை கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டானா, நம்மள்ட்ட பதில் கிடையாது. அப்போ என்ன செய்யறது? இப்போ ஒரு விஷயத்தை கிளப்பி விடுவோம் அப்படின்னு ஒரு பாஜக எம்பி தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி நான் சத்ரபதி சிவாஜியினுடைய வாரிசுகளில் ஒருத்தன், எனக்கு சத்ரபதி சிவாஜி வாரிசு, நான் அவுரங்கசீப்பினுடைய சிலை அங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அந்த கல்லறை இருக்கிறது பிடிக்கல, அதை தோண்டணும்னு அவர் தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். அதை ஆரம்பித்து இந்த படமும் வருது. இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா விஹெச்பி பஜ்ரதங்கள். இந்த விஹெச்பி பஜ்ரதங்கள் பரிஷத் இந்த அமைப்பு நினைக்கிறேன். ஆமாம், இந்த விஹெச்பி விஸ்வ ஹிந்து பரிஷத் விஸ்வ ஹிந்து பரிஷத் பஜ்ரதங்கள், இந்த ரெண்டு அமைப்புகளுமே ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு துணை அமைப்புகள் தான், பிரான்ச் மாதிரி. ஆமாம், இவங்களுடைய வேலையை என்னன்னா கலவரம் மட்டும்தான். பாபர் மசீது இடிச்சது இந்த கும்பல் தான். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இவங்க ஒரு பேர்ல இருப்பாங்க. இப்போ கர்நாடகா பண்ணி அனுமான் சேனான்னு ஒரு குரூப் இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும், அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ் தான் அவங்க வெளியில் தெரியும். தெரியாத இதே மாதிரியான ஒரு கூட்டம் நிறைய பேர்ல இருக்காங்க, வேறு பேர்ல இருக்காங்க. அது இலக்கியத்தில் இருப்பாங்க, அரசியல் இருப்பாங்க, கலையில இருப்பாங்க, பார்த்தமே ஆர்எஸ்எஸ் பேர் இல்லை, இதே தமிழ்நாட்டுல சார் ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க, வேறு ஒரு கட்சியில இருப்பாங்க. காங்கிரஸ்ல ஆர்எஸ்எஸ் ஒரு டீம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு கட்சியும் ஊடுருவி வேலை செய்வாங்க. இவருடைய திட்டமே அப்படித்தான். ஏன்னா இவருடைய கொள்கைகளை சொல்லி இவங்கள்ட்ட ஓட்டு கேட்கவே முடியாது, கொள்கைகளை மக்கள்கிட்ட சொல்லவும் முடியாது. அப்போ இந்த ஊடுருவி அரசியல் செய்யக்கூடிய வேலையை தான் இந்த வேலையை பண்ணுவாங்க. அப்போ இந்த விஹெச்பி பஜ்ரதங்களுடைய வேலையை கலவரம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்போ இந்த அமைப்புகள் தான் இங்கே கலவரத்தை முன்னெடுக்கிறாங்க. ஒரு வட்டத்தில் மேலே போய் நாக்பூரில் இருக்கக்கூடிய அந்த சாம்பாஜிங்கிற அந்த ஊரில் போய் கல்லறையை நாங்களே தோன்றோம் அப்படின்னு ஒரு கும்பல் கல்லறையை தோண்ட போகிறாங்க. அங்கே ஒரு கும்பல் தடுக்கிறாங்க. 2 பேருக்கும் உள்ள பிரச்சனையாகுது. கடைகள் சூறையாடப்படுது, பல வீடுகள் தீக்கிரையாடப்படுது, வாகனங்கள் கொளுத்தப்படுது. இது பெரிய அளவில் கலவரமாக மாறப்படுது. நீங்கள் அந்த பகுதியே ஒரு பெரிய அச்சத்தில் இருக்குது. 144 போடப்பட்டிருக்கு. இது என்ன செய்யணும்? அங்கே மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்யணும்? அவர் என்ன சொல்கிறார்? அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த கல்லறை தொல்லியல் துறையோட கண்ட்ரோலில் இருக்குது, அதனால் உடனே எடுக்க முடியாது, அதை சட்ட ரீதியாக பார்த்து எடுப்போம். இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு பதிலாக இது தூண்டி விடுற வேலையை தான் அவர் செய்கிறார். ஆமாம். அப்போ இவங்களுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்குது. இதை வைத்து வரக்கூடிய ஒரு 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அடுத்த வருஷத்தில், அப்போ இதை வைத்து வட மாநிலங்கள் ஃபுல்லாகவே அரசியலை செய்யறதுக்கு இவங்க தயாராகிட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது. இல்லை சார், இப்போ இந்த அவுரங்கசீப் கல்றைக்கு என்ன பிரச்சனை? இப்போ அதாவது அவுரங்கசீப் அங்கே இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த 2 மன்னர்கள் அந்த மண்ணை யார் ஆளணுங்கிற போட்டி. அவுரங்கசீப்பினுடைய படையிலேயே நிறைய இந்துக்கள் இருந்திருக்காங்க, முக்கியமாக திவான்களாகவே இருந்திருக்காங்க. திவான்னா கேப்டனாக இருந்திருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் சத்ரபதி சிவாஜியினுடைய படையில் நிறைய இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க, அவங்க திவான்களாக இருந்திருக்காங்க, அவங்க கேப்டனாக இருந்திருக்காங்க. அப்போ 2 மன்னர்களுக்குள் மத ரீதியான சண்டை கிடையவே கிடையாது. 2 மன்னர்களுக்குள் மண் ரீதியான சண்டை தான். இந்த மண்ணை யார் ஆள வேண்டும், இந்த மண்ணை யார் கைப்பற்றணுங்கிற சண்டை தான். அதுக்கு அவங்க 2 பேருக்குமே எந்த விதமான மத ரீதியான மோட்டிவேஷன் கிடையாது, மத ரீதியான எந்த விதமான இதுவுமே கிடையாது. அப்போ அதை மண்ணை யார் ஆளுங்கிற ஒரு போட்டியில் 2 பேருக்கு போட்ட சண்டையை, ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை, ஒரு சில விஷயங்களை இவங்களை இட்டு கட்டி ஒரு படமாக எடுக்க வச்சு இப்போ அந்த மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை கக்கக்கூடிய வேலையை இவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நடக்கிற சம்பவம் மகாராஷ்டிரா நடக்குது, ஆனால் இங்கே ஊப்பிலேருந்து ஒரு வலதுசாரிகள் அமைப்பு அந்த கல்லறையை உடைச்சா 21 லட்சம் நான் பரிசு தரேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன சார்? அதான் அஜெண்டா பேஸ் தான். இப்போ இதை திட்டமிட்டே ஒரு இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனையை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இதை ஒரு பிரச்சனையாக இந்தியா முழுவதும் கொண்டு போய் இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய வேலை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் திடீர்னு ஆரம்பிச்சு, திருப்பரங்குன்ற மலைங்கிறது காலங்காலமாக இருக்குது. ஆமாம்,
அங்க எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்காங்க. எத்தனையா தான் இருக்கிறாங்க, காலங்காலமா இருக்கு. அங்க பலி விடுறதுக்கு வந்தா நம்ம இந்துக்கள் தான் ஆட்டை தூக்கிட்டு போவோம். ஆடை தூக்கிட்டு போறான். அதை காட்டில ஒண்ணு மதுரையில பாண்டி கோயில் ஒண்ணு இருக்கு. ஆமா, மதுரை பாண்டி கோயில் ஒண்ணு இருக்கு. பாண்டி கோயில் இருக்கும், பக்கத்துல வந்து அன்னச்சித்திரம் மாதிரி ஒண்ணு இருக்கும். அங்க போனீங்கன்னா காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 6-7 மணி வரைக்கும் சாப்பாடு ஓடிட்டே இருக்கும். நான்வெஜ் சாப்பாடு ஓடிட்டு இருக்கும். ஜாதி மதம்லாம் கிடையாது. அந்த பக்கம் போறவன் நான்வெஜ் சாப்பிடணும்னா உட்காந்து நல்லா வகுத்துக்கு சாப்பிட்டு தரலாம். ஆமா. இங்க என்ன பண்ணுவ நீ? பாண்டி கோயில கிடா வெட்டுறவன் இங்க சமைச்சு இங்க போட்டுட்டே இருக்கான். பந்தி ஓடிட்டே இருக்கும். பந்தி ஓடிட்டே இருக்கும். யாருனாலும் போய் சாப்பிடலாம். தலை இருக்கும், கால் இருக்கும், குடல் இருக்கும், வெரைட்டியா இருக்கும். நீங்க வேணுங்கிற அளவுக்கு ஃபுல்லா சாப்பிட்டு வந்துடலாம். அந்த பகுதியில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ திருப்பி வந்துருவாங்க. இங்க பாண்டி கோயில் ஆடு வெட்ட விட்டான்னு வருவாங்களா? இவங்களை விட்டுருவாங்க மதுரையிலாம். ஆனா இந்த திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக வந்து மேல வந்து ஒரு தர்காவும், கீழே வந்து திருப்பரங்குன்றத்தை முருகன் கோயில் இருக்கு. அங்க போறவங்க இங்க வர்றாங்க, இங்க போறவங்க அங்க வர்றாங்க. ஒத்திமையா சேர்ந்து மலையில ஏறிட்டு பேசிட்டு ஏறி போறாங்க, பேசிட்டு இறங்கி வராங்க. அங்க சாப்பாடாக்கணும் இங்க வந்து கொடுக்குறாங்க, இங்க சாப்பாடாக்கணும் அங்க வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு ஒன்றும் சொல்லணும்னா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி கூடாது. ஆமா, பெரும்பாலும் பொழுது அதெல்லாம் அங்கே போய் உட்காந்துருப்பாங்க. அப்படி ஒரு இடத்த வந்து நீங்கள் புதுசாக கிளப்பி அங்கே இருக்கக்கூடிய கலரையை தோண்டணும் நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சாங்க. அதை இங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்க மக்களே துரத்தி அடிச்சாங்க. இந்த பக்கம் வராதீங்க, நீங்கள் புதுசாக இங்கே கிளப்பி வர்றீங்கன்னு சொல்லி அந்த திருப்பரங்குன்ற மக்களே அதை முறியடிச்சாங்க. வெளியூர்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்து அங்கே இறக்கி இவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்கன்னு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த பார்த்தாங்க. திருப்பரங்குன்ற மக்கள் சொல்லிட்டாங்க, நீ எல்லாம் யாரு, உன்னெல்லாம் பார்த்ததே கிடையாது, எங்கள் ஊருக்கு நீ எதுக்கு வேலைக்கு வர, நீ போன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து கைவிடப்பட்டது. அப்போ இது தமிழ்நாடு பெரியாருடைய மண், அண்ணாவுடைய மண், படித்த மாநிலம், பக்குவப்பட்ட மாநிலம், அரசியல் எப்படி பார்க்கணும், மதத்தை எப்படி பார்க்கணும், மதமா ஜாதியாக வீட்டில் இருந்துக்கிற வெளியில் வந்து நாங்களாம் ஒன்றா தான் இருப்போங்கிற ஒரு மொழி ரீதியாக உணர்வு ரீதியாக வாழக்கூடிய மாநிலம். இங்கே இந்த இது எடுபடல. இப்போ மகாராஷ்டிராவில் எடுபட்டுருக்கு. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் அவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையிடமே நாக்பூர் தான். ஆமா. அப்போ நாக்பூர்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அஜெண்டா பேசுறது தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது விரிவடையுமே அப்படி சார்? இப்போ நாக்பூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்களே சொல்றீங்க ஆர்எஸ்எஸ் தலைமையிடம் அதான் அப்படின்னு. இது அப்படியே விரிவடைய வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது அந்த மாநிலத்துக்குள்ளலாம் முடிஞ்சிடும். ஏன்னா அது வந்து வேற மாநிலங்கள் டிராவல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிராவை சுற்றி மட்டும் தான் நடக்கும். ஏன்னா அது ஒரு மாநில பிரச்சனையாக தானே கொண்டு போகிறாங்க. சத்ரபதி சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் நடந்த பிரச்சனையாக தானே கொண்டு போகிறாங்க. அதனால அந்த மாநிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தால் கூட ஸ்பிளிட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது வந்து மன்னர்களுக்குள் நடந்த பிரச்சனை, அந்த மன்னரை ஒரு இது பண்ணிட்டாருங்கிறதுனால அந்த அதுக்குள்ளேயே தான் நடக்கும். அது ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.